காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே. அப்பப்பப்பா பொழுது தகன்னு வெடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சாலும் சரி, கோழி கோபுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சாலும் சரி, அந்த 10 மணி 12 மணி ஆகாம நம்ம நேர படுக்க முடியுதா? அப்பாடா, இந்த இடத்துல வந்து ஒரு சித்தே இப்படின்னு கண்ணை மூடி படுக்கலான்னு வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன நேரம் ஆகி போகுதுவோ. ஏமாமா இது என்னடி இது? இந்த மனுஷன் உன்னம் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்படி கொட்டை கொட்டை முழிச்சிட்டு உட்காந்துக்கிறாரு. ஏன் இவருக்கு என்னாச்சு இன்னைக்கு? மாமா, அட மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எப்ப படுக்கிறன்ட்டு வந்தவங்க உன்னம் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எப்படி 2 மணிக்கு எந்திரிச்சு கறவைக்கு போறதே? என்ன படுக்கலையா? என்னடி இது? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன், இப்படி ஊம கொட்டானாட்ட கொண்டுக்கிறாரு. அட மாமா, மாமா, உங்களத்தே அது என்னதே ஆச்சு? அட மாமா. மீனாட்சி, நீயா? என்ன புள்ள, என்ன கூப்பிட்டியா? அது சரித்தே, அது நல்லாத்தே இருக்குது. கூப்பிட்டையாமா? என்னாச்சு? என்ன படுக்கிறேன்ட்டு வந்தவங்க உன்னை இப்படியே உட்காந்து கிடக்குறீங்க, நான் பாட்டுக்கு இங்கே பேசிட்டு கிடக்குறேன், ஒன்று காது கேட்காத மாதிரி கேட்குறீங்க. என்னதே ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல புள்ள. சரி மணி எத்தனையாச்சு? நீ வாடு. ஏமாம்மா, உங்க முகத்தை பார்த்தே நீங்க என்ன பண்றீங்கோ, மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறவ நானே. நான் படுப்பனா? என்ன மாமா பிரச்சனை? என்னாச்சு? கறவைக்கு போனவாக்க என்னாலும் பிரச்சனையா? என்னாச்சு? தூங்காம உட்காந்து கிடக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புள்ள, கொஞ்சம் இடுப்பு வலி, அதுதான் முடியல உட்கார்ந்துட்டும் சித்தே. நீ வாடு, ஒண்ணும் இல்ல. இடுப்பு வலினா அந்த முவ்வு இருக்குது, அந்த ஜெண்டு பாம் இருக்குது, எடுத்து போட்டு தேய்ச்சி விட்டா வலி வறந்துட்டு போகுது. அதுக்கெல்லாம் மோச்சிட்டு இப்படி உட்காந்துட்டு இருந்தா அது எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது? நான் பாட்டுக்கு நீங்க காலையில சட்டு போட்டு எந்திரிச்சு பால் கறவைக்கு போயிருவீங்கன்னு நினைச்சிட்டு வர்றேன், நீங்க என்னமோ இப்படி உட்காந்துட்டுக்கிறீங்க. என்ன மாமா பிரச்சனை சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி, ஒரு சின்ன பிரச்சனை, அதை எப்படி தீக்கிறதுன்னு ஓச்சிட்டு இருந்தேன் அத்தனைதான். அப்படி என்ன மாமா பிரச்சனை? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சும் பாத்தீங்களா? என்ன மாமா பிரச்சனை சொல்லுங்க. என்ன தீர்க்க முடியாத பிரச்சனை எனத்த வந்துட போகுது? சொல்லுங்க மாமா. இத்தனையெல்லாம் பார்த்தாச்சு, உனி இதைத்தான் பார்க்க தீர மாட்டேங்குதா? சொல்லுங்க, பார்த்து போடலாம். அது வந்து உள்ள, நான் 2 மாசமா கறவை காட்டுக்கு கறந்த வாளுக்கு பணத்தை கொடுக்கல. உன்னை இதுக்கு மேலேயும் கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது. எல்லாம் இந்த 10 நாளை கேட்கறக்கு ஆரம்பிச்சுட்டாங்கோ. அதுதான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் புள்ள. அடியாத்தி, என்ன மாமா சொல்றீங்க? 2 மாசமா கறவை காட்டுக்கு பணத்தை கொடுக்கலையா? ஏன் மாமா, 10 நாளைக்கு ஒருக்கா பணத்தை கொடுக்க வேண்டியது, நீங்க 60 நாள் ஆகி பணத்தை கொடுக்காம இருந்தா அப்புறம் கேட்காமையா இருப்பாங்க? என்ன மாமா, என்னாச்சு? ஏன் கொடுக்கல? சும்மா பாலை கறந்துட்டு வந்து ஊத்திட்டு இருந்தா ஆறு விடுவாங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுவும் இந்த காலத்துல கறவை காட்டுக்கு பால் கொடுக்காம நம்மளுக்கு நாளை பின்னியும் எப்படி கறக்கிற கொடுவாங்க? ஏன் மாமா பணத்தை கொடுக்கல? இதை ஏன் எங்கூட சொல்லல? இல்ல மீனாட்சி, லயனுக்கு பால் ஊத்துன காசெல்லாம் ஒரு 10 பேர்த்துக்கு பக்கம் கொடுக்கவே இல்லை. நானும் கேட்டு பார்த்து போட்டு சளிச்சு போய் விட்டுட்டேன். அப்புறம் அவங்களுக்கு பால் ஊத்துறது இல்லை, அது அடுத்த விஷயம். எனக்கு வட்டி பணம் கட்டுறதுக்கு பணம் பத்தலின்னு இருந்த பணத்தை கட்டி போட்டோம் புள்ள. எங்க நம்ம கட்டா முட்டோம்னா வீட்டை வந்து புடுங்கிட்டு போயிடுவாங்களோ, காலி பண்ண சொல்லிடுவாங்களோன்னு போட்டு தெரியாம கட்டி போட்டேன். இப்ப எப்படி எல்லாம் கறவை காட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுனே தெரியல புள்ள. ஐயோ கடவுளே, ஏமாமா என்ற மண்டையில் இத்தச்சோட்டு இடி தூக்கி போடுறீங்கோ. நம்ம இருக்கிற நிலைமையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் போய் வந்த தொழில இப்படி போய் கெடுத்துட்டு வந்து நிற்கிறீங்களே, உங்களை நான் என்னதே பண்ணிட்டு. ஏமாமா
வட்டி பணம் கட்ட முடியலனா என்ற கூட வந்து சொல்லியிருக்கோன்னு நம்ம எப்படியோ ஒன்று பெரட்டி கட்டியிருக்கலாமே. அதுக்கு வேண்டி கறவை காட்டுக்காரங்களுக்கு ஆதிக்கினாலும் கொடுக்காம இப்படி பண்ணி வச்சிட்டீங்களே. அதுதான் மீனாட்சி, நான் எப்படியும் கொடுத்துடலாம்னு நினைச்சேன் புள்ள. இந்த 10 நாளா ஊத்துற பணத்தை எல்லாம் சேர்த்திட்டே வச்சிருக்கிற. எப்படியோ சொசைட்டிக்கு ஊத்துன பணம் அப்புறம் லைனுக்கு ஊத்துனதெல்லாம் வாங்கி ஒரு பாதி பேர்த்துக்கு கொடுத்துடலாம். அப்புறம் ஒரு 4 காட்டுக்காரங்களுக்கு தான் என்ன பண்றதுனே தெரியல புள்ள. அதுலயும் அந்த செல்வியக்காகிட்ட வேற பணம் மாட்டிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அக்கா தான் 4 நாளா தொடர்ந்து கேட்டுட்டே கிடக்குது இறக்கத்தை எல்லாம். ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? எந்த செல்விய கால சொல்றீங்க மாமா? அந்த தண்ணி டேங்க் கிட்ட இருக்கிறாங்களே அவீங்களா? ஆமாம் புள்ள, அவீகத. ஐயோ கடவுளே, பணத்தை கொடுக்கலினா அந்த அம்மா சும்மா விடுமா? முதல்லயே தையத்தக்கான்னு அந்த குதிக்கி ஏன் மாமா இப்படி பண்ணுனீங்க? மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல பணத்தை எல்லாத்துக்கும் செட்டில் பண்றீங்க, இல்ல அப்புறம் அவ்வளவுதான். மீனாட்சி, நான் மட்டும் பணத்தை கொடுக்க கூடாதுன்னா புள்ள நினைக்கிற? என் கையில் இருந்தா கொடுக்க மாட்டேனா? ஏன் புள்ள இப்படி பேசுற நீயுமே? இங்க வாருங்க மாமா, 4 பேர் நம்ம மூட்டு வாசப்படியில பணத்துக்குன்னு வந்து நிக்கிறத என்னால அனுமதிக்க முடியாது. யாருகிட்ட நம்ம கை கட்டி நிக்க கூடாதுன்னு இத்தனை வாடுபட்டு எல்லாம் பண்ணியிருக்குது. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திடாதீங்க மாமா. முதல்ல நீங்க யாருக்கு பணத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ அந்த செல்வியக்காலுக்கு முதல்ல பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிருங்க. இல்ல நம்மளைய நாரா கிழிச்சிரும் அந்தக்கா. முதல்ல வெடிஞ்செந்திரிச்சு கையில் இருக்கிற பணத்தை கொண்டு போய் கொடுத்துருங்க மாமா, அப்புறம் பார்க்கலாம். மீனாட்சி, ஒருத்தங்களுக்கு கொடுத்து போட்டு இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கலினா எப்படி புள்ள? எப்படியோ இன்னொரு 50 ரூபா புரட்டணும் புள்ள. 50 ரூபாய புரட்டிட்டேன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். அடக்கடவுளே, என்ன மாமா சொல்றீங்க? என்னமோ 10 ரூபா 1000 ரூபாய் கொடுக்கணுங்கிற மாதிரி 50,000 ரூபாய் 50 ரூபாய்ன்னு சாதாரணமா சொல்றீங்க மாமா. என்ன மாமா, வேறு 50 ரூபாயா 50,000மா? 50 ரூபாய்க்கு எந்த பால் புள்ள கொடுப்பாங்க? 50,000 ரூபாய் கொடுக்கணும். இந்த 4 பேர்த்துக்கு கொடுக்கணும். 4 பேர்த்து கணக்கு 50,000 ரூபாய் இருக்குது புள்ள. உனக்கு ஏதாவது ஹோட்டல்ல மீதி இருந்தா கொண்டா புள்ள, கொடுத்துடலாம். அட பாவி மனுஷா, இப்படி எந்த அலையில மண்ணை வாரி கொட்டுறையே. நான் என்னதேன் பண்ணிட்டு 50,000 ரூபாய்க்கு இப்ப நான் எங்க போகட்டு? என்னமோ கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி வந்து கேக்குறாரே இந்த மாமனை, நான் என்ன பண்ணுவேன்? என்ன மீனாட்சி, பணம் இருக்குதா இல்லையா புள்ள? ஏமாமா, நான் என்ன ஹோட்டல் அப்படியே தகன்னு வச்சு நடத்துறேன்னா? நான் ஏதோ சிறுசா கடையில் ஏதோ கை செலவுக்கு ஆகட்டுமேனு சின்னதாக மெஸ் ஆரம்பித்து வச்சிருக்கிறேன். அதை நம்பி 50,000 ரூபா கேட்குறீங்களே. ஏதோ 10ஓ 20ஓனா அக்கு பொறுக்கி எப்படியோ சேர்த்தலாம். 50,000 ரூபாய்க்கு நான் எங்கே மாமா போவேன்? எல்லாத்தையும் போரட்டுனா ஒரு 20 ரூபா 25 ரூபா சேரு, அவ்வளவுதான் என் கையில் முடியி. அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்து எல்லாத்துக்கும் முதல்ல கொண்டு போய் காசை கொடுக்குறீங்க சொல்லிட்டு நானு. மீனாட்சி, என்ன உள்ள சொல்ற? அப்ப 50 ரூபா புரட்ட முடியாதா புள்ள? நான் ஏதோ உன்ற கூட இருக்கு, எப்படியோ சமாளிச்சுக்கலான்னு நினைச்சனே. ஏமாமா என்ற வகுத்தறிச்சலை கொட்டிக்கிறீங்க? என்னை நம்பி 50,000 ரூபா பணம் கொடுன்னு வந்து நிற்கிறீங்களே, உங்களை நான் இன்னதே பண்ணிட்டு? அடப்பாவி மனுஷா, உன்னை போய் நம்பி நானும் பால் எடுன்னு சொன்னனே. பேசாம கவுண்டர் ஐயா காட்டிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்திருந்தீங்கனாலும் கூட ஏதோ 10 5 மாசம் சிவனேன்னு கட்டிட்டு போயிருந்துருக்கலாம் மாட்டக்குது. அடப்பாவி மனுஷா, உன்னை நான் என்ன பண்ணிட்டு? மாமா, நான் என் கையில் இருக்கிறத பொறி கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது எல்லாத்துக்கும் பணத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க. இப்ப போய் பேசாம படுங்க. வெடிஞ்செந்திரிச்சு 6 ஆள் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டாங்க, அப்புறம் இந்த மீனாட்சி நல்லாவே இருக்க மாட்டேன். ஐயோ மீனாட்சி, என்ன உள்ள இவ்வளோ கோபமா என்னென்னமோ பேசுற? சரி நான் பாத்துக்கிற, நீ பாடு. மாமா, நான் திரும்பவும் சொல்கிறேன், நாளைக்கு யாராவது பணத்தை கேட்டு நம்ம வாசலில் வந்து நின்றுட்டாங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உங்களை சொல்லிட்டேன். ஐயோ இல்லை புள்ள இல்லை, உன் கையில் இருக்கிறத எடுத்து வையி. எப்படியோ ஒன்று யாராளுகிட்ட கடன் வாங்கினாலும் நான் எப்படியோ புரட்டி எல்லா கறவை காட்டுக்கு நான் பணத்தை கொடுத்துட்றேன் புள்ள. நாளைக்கு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிடுறேன். யாரும் நம்ம மூடு தேடி வரமாட்டாங்க. நீ பேசாம படு மீனாட்சி.
மாமா நல்லா கேட்டுக்குங்க. நம்ம மேலே வீட்டு கடனை கட்ட முடியாட்டியும் பரவாயில்ல, என்னைக்குமே செய்கிற தொழிலில் சுத்தம் இருக்கணும். அப்போத்தான் நம்மளை நம்பி 4 பேர் இன்னும் நம்மளுக்கு தொழிலை கொடுப்பாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை விட்டு போட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுக்காம அவங்க பணத்தை வாங்கி செலவு பண்ணணும்னு நினைக்கிறது மகா பெரிய பாவம். அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னையோட இந்த வேலையை நிறுத்திடுங்க மாமா. சரி மீனாட்சி, சரி மீனாட்சி, எனக்கே நான் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்புன்னு நல்லா தெரியுது. இனிமேல் இப்படி ஒரு நிலைமை வரவே வராது. வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன் மீனாட்சி. கண்டிப்பா இனிமேல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டேன். இந்த ஒரு தடவை இந்த மாமனை மன்னிச்சிரு மீனாட்சி. மாமா நானாரு மாமா உங்களை மன்னிக்கிறதுக்கு? எங்கிட்டவா பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறீங்க மாமா? முதல்ல நாளைக்கு கறவை காட்டுக்காரங்களுக்கு கொண்டு போய் பணத்தை கொடுத்து போட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க மாமா. அப்பத்தான் நாளை மினியும் 4 பேர் உங்களை நம்பி உங்களுக்கு பால் கறக்கிற கொடுவாங்க. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி மீனாட்சி, சரி, இப்ப படு. மீனா ஃபோனில் பேசுனதை பார்த்தா நம்ம மேலே அவளுக்கு கொஞ்சம் மனசு இலகிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இப்படியாவது நேரில் போய் பார்த்து அவன் மனசில் என்ன இருக்கு, நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடணும். அக்கா, அக்கா, இன்னும் என்னக்கா பண்ணுறேன்? எனக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா டிஃபன் கொண்டு வாக்கா. இருடா வர்ற. உன்ன செய்யவே இல்லை, அதுக்குள்ள டிஃபன் கொடுன்னா எப்படி? இருடா வர்ற. அக்கா, எனக்கு லஞ்ச் மட்டும் போது, சீக்கிரம் கொண்டு வாக்கா. இப்ப நான் சாப்பிடலக்கா, எனக்கு பசியே இல்ல, நீ சீக்கிரமா வா. இருடா, செஞ்சாதானே கொண்டு வர முடியும். அதுக்குள்ளே காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி பறக்கிறான் பாரு. இருடா வர. சே, இந்த அக்கா வேற என் அவசரம் புரியாம, அவ இப்படின்னா 7 மணி பஸ்க்கு ஓடிடுவா. இந்த அக்கா ஏதாவது சொல்றத புரிஞ்சுக்குதா பாரு. என்னடா அவ்வளோ அவசரம் உனக்கு? அதுக்குள்ளே என்னமோ ட்ரெயினை பிடிக்கிற போறவனாட்ட பறந்துட்டு இருக்கிறான். இந்தாடா. அப்பாடா, வந்துட்டியா? தேங்க்ஸ்க்கா. ஏய் நில்லு நில்லு நில்லு. என்னக்கா, எனக்கு டைம் ஆச்சுக்கா. ஏண்டா டைம் ஆச்சுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு லஞ்செல்லாம் நம்மளுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறாளே நம்ம அக்கா, அட்லீஸ்ட் போகும்போது போயிட்டு வரக்கான்னு கூடவா சொல்லாமல் போவேன்? என்னடா அப்படி அவசரம் உனக்கு? எப்போ இல்லாமல் இன்னைக்கு என்னமோ ரொம்ப அப்படியே பறக்கிறையே. அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, உனக்கு போயிட்டு வரேன்னு சொல்லணும், அவ்வளோதானே? அக்கா, நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து பத்திரமா வேலைக்கு கிளம்பி போ. பாய். சரி சரி. என் செல்ல அக்கா, பாய்க்கா. என்னமோ சரியில்லையே. கண்டுபிடிக்கிற. டேய் தம்பி, எங்கிட்டவே வா. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. இருக்கட்டும். சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். பார்த்துக்கலாம். ஐயோ ஐயோ, பேய். ஐய, பேயா? நீங்களா? ஏங்க உங்களுக்கு அறிவே இல்லை? இப்படி வந்து பயமுறுத்துறீங்க. கதவை தட்டிட்டு உள்ள வர மாட்டீங்களா? என்ன ருக்கு, நீ இப்படி பயப்படுற? 2 மாசமா பார்க்காம நம்ம லவ்வரை பார்க்குறமே, ஓடி வந்து கட்டி பிடிப்பான்னு ஆசையா வந்தா இப்படி பேயின்னு கத்துற. ஆமா, பின் என்ன? இப்படி பேய் மாதிரி வந்து கத்துனா பயம் வராம அப்புறம் என்ன லவ்வா வரும்? ஏங்க காலங்காத்தால வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா? நீங்க ஏங்க இப்படி பண்ணுனீங்க? ஏன் மேடம்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தாதான் அப்படியே பல்லான்னு குளிச்சு தகதகான்னு மின்னிட்டு நிற்பீங்களோ? எனக்கு உன்னை இப்படி பார்க்கறக்கு தான் பிடிக்கும். சரி, 2 மாசம் ஆச்சே, நம்மளை பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு ஆசையாக ஓடி வந்தா இப்படி பேயின்னு கத்தி என்னை அப்செட் பண்ணிட்டேன். நான் போகிறேன், போ. சரி போங்க, எனக்கு என்ன? போகவல்ல முடியாது, போறதுக்கா நான் வந்திருக்கேன். அதுவும் மச்சான் போன நேரத்தில். நீ முதல்ல போய் எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வா, மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். என்ன சொன்னீங்க? மச்சான் போன நேரத்துலையா? ஓ, அப்ப அரவிந்த் எப்ப போவான்னு பார்த்துட்டு இருந்தே வந்தீங்களோ? ஆமாம், அவன் இருந்தால் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்ன நேரமோ என் நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஏன் மச்சானும் சீக்கிரமாக இன்னைக்கு கிளம்பி போயிட்டான்.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் ரூட் கிளியர். சரி சரி சரி, நீ முதல்ல போய் எனக்கு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஓடோடோடோடு. ம், ம், இருக்கட்டும் இருக்கட்டும். சரி சரி, முதல்ல போய் காஃபி எடுத்துட்டு வா ருக்கு. எனக்கு தலைவலி. நைட்டு ஃபுல்லாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி என் மண்டையே வெடிச்சிட மாட்டேக்குது. போருக்கு காஃபி எடுத்துட்டு வா. ம், சரி இருங்க எடுத்துட்டு வரேன். அப்பாடா, இன்னைக்கு ஃபுல்லாக ருக்கு கையால் சாப்பிட்டு உடம்ப தேத்தணும். கல்யாணம் ஆகாமையே ஒய்ஃப் கையால் சாப்பிட்ற பாக்கியம், அது ஒரு பாக்கியம், அது ஒரு தனி சுகம்.